நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயன் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்தில் சிம்ம ராசிக்கு வருட கிரகங்களான குரு பகவான் 11வது வீட்டில் நல்ல நிலையில் இருக்கார். மே மாதத்துக்கு பிறகு அவரே 12வது வீட்டுக்கு வரப்போகிறார், விரயஸ்தானத்துக்கு. ஆனாலும் அங்கே குரு பகவான் உச்ச பலனை தர இருக்கின்றார். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கே குரு பகவான் வரப்போகிறார். அப்போது சிம்ம ராசியை பொறுத்தவரை ஒரு 5 மாதம் குரு பகவான் மே மாதம் வரை 11வது வீட்டிலும், ஒரு 4 மாதங்கள் வரை 12வது வீட்டிலும், ஒரு 4 மாதங்கள் ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். அடுத்து மிக முக்கியமான ஒரு கிரகம் இருக்குது, சனி கிரகம். சனி பகவான் சிம்ம ராசியை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார்.
கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் கொஞ்சம் கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அது மாத்திரம் இல்லை, 7வது வீடு கலத்தரஸ்தானத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். சிம்ம ராசியிலேயே கேது பகவான். அப்போ இந்த தமிழ் வருஷ பரப்பை பொறுத்தவரை குரு கொஞ்சம் ஆவரேஜாக சராசரியாக சில மாதங்கள் நல்ல பலனை தர்ற அமைப்பில் இருக்கார். சனி, ராகு, கேது 3 கிரகங்களுமே கொஞ்சம் சோதனைகளை தருகின்ற அமைப்பு தான். பொதுவாக 11வது வீட்டில் மே மாதம் வரைக்கும் தான், 26/5/2026 வரைக்கும் 11வது வீட்டில் இருக்கார். அப்போ நல்ல பலவிதமான சுப பலன்கள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் மூத்த சகோதரர்கள்டேருந்து ஒரு நல்ல அனுகூலமான செய்திகள் வரும், அல்லது அவருடைய உதவிகள் கேட்காமையே கிடைக்கும். அந்த குரு பயிற்சி வரைக்கும் பண விருத்தியாகும், பணம் கொஞ்சம் உங்ககிட்ட கையில் சேருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். பணத்தை எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சிந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை கூட வரலாம். வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தொழிலாக இருந்தாலும் லாபமாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்துக்கான சில வழிகளை எடுக்கின்ற அல்லது சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற காலகட்டமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு மாதம்தான் வச்சுக்கோங்களேன். 26/5 உங்களுக்கு குரு பயிற்சி ஆகி அவர் 12வது வீட்டுக்கு வந்துடுறார். அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தில் சித்தப்பா சித்தி அவங்களோட அன்பு ஆதரவு, சில பேருக்கு சித்தப்பா சித்தியோட சொத்து சேருகின்ற ஒரு சூழ்நிலை கூட இருக்கும். பொதுவாக 12வது வீடு பெரிய அளவுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய இடம் இல்லை. அடிக்கடி தேவையில்லாமல் உங்களுக்கு இஷ்டம் இல்லாத வெளியூர் பயணங்கள் வரலாம். வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகலாம். நீங்கள் நினச்சதை விட அதிகப்படியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். உங்களோட பொறுப்பு அந்த மாதிரி. அப்போ குரு பகவான் உச்சனாக குரு பயிற்சி ஆன பிறகு அதிகப்படியான செலவுகள், அது சுப செலவுகளாக இருக்கலாம், வீட்டில் கல்யாணம், ஏதாவது ஒரு விசேஷங்களுக்காக வீட்டில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு நல்ல விஷயம், படிப்புக்காக கூட இருக்கலாம், சில பேர் கல்யாணத்துக்காக இருக்கலாம். அந்த மாதிரி சுப செலவுகள் கொஞ்சம் எதிர்பாராமல் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி குரு பகவான் புத்திரக்காரகன். ஆகவே புத்திரர்கள் வகையிலையும் சில செலவுகள், எதிர்பாராத செலவுகள், அவங்க கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான செலவு. சில பேருக்கு எனக்கு காஸ்ட்லியான பைக் வேணும்னு கேட்பாங்க. சில பேர் எனக்கு காஸ்ட்லியாக ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் எதிர்பாராத செலவுகள். ஆனாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதில். சில பேருக்கு இந்த மாதிரி செலவழிக்க முடியாத சூழ்நிலையில் புத்திரர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது மனஸ்தாபத்தில் கூட கொண்டு போய் முடியலாம். 12வது வீடு அப்படிங்கிறது விரயஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம், குடும்பத்தில் கணவன் மனைவியோட தாம்பத்திய உறவு பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள், சண்டைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் நம்ம நினச்சதை சாதிக்க முடியாது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ இந்த 12வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற அந்த ஒரு 4 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 மாதமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணத்தை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். நீங்கள் அந்த குரு 11வது வீட்டில் இருக்கும்போதே கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுருக்கணும். உங்கள் சேமிப்பெல்லாம் கரைகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். திடீர்னு வீடு கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் புதுசாக, அல்லது வீடு ஏற்கனவே இருக்கிற வீடை ரெனோவேட் பண்ணுற மாதிரியாக இருக்கலாம். ஏதோ ஒரு செலவு, சுப செலவுகள் வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பட்ஜெட் போட்டு திட்டம் போட்டு செயல்பட்டால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்பில்லை. சிம்ம ராசியை பொறுத்தவரை
சனி பகவான் தான் கொஞ்சம் பாடாப்படுத்த போகிறார். ஏன்னா அஷ்டமத்தில் சனி, 8வது வீட்டில் சனி இருந்தால் ஆயுள் கெட்டி ஒரு நல்ல பலன்தான். பொதுவாக அஷ்டமத்து சனி அப்படின்னா அது கஷ்டம சனி அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஒவ்வொரு அடியையும் நம்ம பார்த்து பார்த்து வைக்கணும். சில சமயங்களில் நம்ம எதிர்பாராத செலவு, மருத்துவ செலவுகள் வரலாம், கீழே விழுந்து அடிபடலாம், ஏதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படலாம். ஆனால் 8ல் சனி இருந்தால் ஆயுள் கெட்டி, அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது சின்ன தடங்கல்கள் ஏற்படலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது, ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் டைம் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தா நல்லதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி தொழிலில் ஏதாவது தட்டுப்பாடு ஏற்படுறதுனால நமக்கு ஆர்டர் இருக்கும், ஆனால் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாத அளவுக்கு பண நெருக்கடிகள் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நினச்சா எதுவுமே சாதிக்க முடியாது, அது போகிற போக்கில் தான் நம்ம போகணும். எடுத்த காரியங்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தோல்வியாக போகிறது ஒரு விஷயமாக மனசை உறுத்திட்டே இருக்கும். வெற்றியை விட தோல்வி மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வெளியிலேருந்து சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிடலாம். அந்த சிச்சுவேஷனில் இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த பாடம் எவ்வளவு கஷ்டமான பாடம் அப்படின்னு புரியும். இந்த காலகட்டத்தில் நமக்கு கையில் பணம் இல்லை, நம்ம பணத்தை துரத்துற அந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும், நம்ம புத்தியும் வேலை பண்ணாது. ஆகவே இந்த சனி பகவானோட சஞ்சாரம் கொஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை சொல்லித்தரப்போகிறார். கவனமாக அதை படிச்சுக்கணும். நம்ம முரண்டு பண்ணாமல் இருந்தால் சனி பகவான் பெரிய கஷ்டங்களை தரமாட்டார். சின்ன கஷ்டத்திலேயே நம்ம அந்த பாடத்தை புரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஒரு பாடத்தை சரியாக சொல்லலைன்னா தான் வாத்தியார் அடிப்பார். நம்ம சரியாக சொல்லிட்டா, நம்ம சரியாக புரிஞ்சுட்டா அந்த வாத்தியார் எதுவுமே சொல்ல மாட்டார். அது மாதிரி தான் சனி பகவான். நம்ம அந்த சனி சொல்லுகின்ற அந்த பாடம் நம்முடைய குணாதிசயங்களில் தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும்னு சொல்ல போகிறார். அதை நம்ம கவனமாக புரிஞ்சுண்டு செஞ்சிட்டோன்னா சனி பகவான் கவலைப்பட மாட்டார், விட்டுருவார். இந்த நேரத்தில் நமக்கு ராகு கேது கொஞ்சம் கை கொடுக்கும்னு பார்த்தா, ராகு 7வது வீட்டில் கலத்தர ஸ்தானத்தில் ஒரு தோஷமான அமைப்பில் போய் உட்காந்துருக்கார். வீட்டில் தேவையில்லாமல் நண்பர்களோடோ அல்லது மனைவி அல்லது வாழ்க்கை துணையோடோ ஏதாவது பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். திருமணத்துக்காக முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது தடைகள் வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். நமக்கு பண கஷ்டம் வரும்போது தான் தப்பான காரியத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு ஒரு சஞ்சலத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். தப்பான பாதை என்றைக்குமே ஆரம்பத்தில் சுகமாக இருந்தாலும் போக போக அது கஷ்டத்தை தான் கொடுக்கும். ராகு பகவான் 6வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது ரொம்ப சூப்பரான பலன்கள்லாம் கிடைக்கும். எதிரிகளை வெல்லலாம், நோயை எதிர்த்து போராடலாம். அதே மாதிரி பகைவர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். உங்களோட வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் அதிகமாக இருக்கும். அதுவும் ஐடி ஃபீல்டில், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பாதை கிடைக்கும். அதே மாதிரி சிம்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். கேது பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பணம் வீணாக விரயமாகும். யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாறுகின்ற சூழ்நிலை இருக்கும். பார்த்து ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருங்க. சில நேரத்தில் நம்ம வெளியில் எங்கேயாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பிக்னிக் போகிறோம் அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த இடத்துல தேவையில்லாமல் அவமானங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். கடன் தொல்லை அதிகரிக்கும், எதிரிகளோட தொல்லை அதிகரிக்கும், ஏமாற்றுக்காரர்கள் வலையில் வீழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம செஞ்ச கடனை திருப்பி அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இது. கேது பகவான் 12ல் இருக்கிறது. குரு பகவான் பயிற்சிக்கு பிறகு கடகராசியில் உச்சமாக இருந்து சிம்ம ராசிக்கு 4வது இடம், 6வது இடம், 8வது இடத்தை பார்க்குறார்.
வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏதோ குரு பகவான் தயவில் கொஞ்சம் சுமாரான பலன்களை பெறலாம். மற்ற கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் சோதனைகளை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். ஸோ நம்ம பக்குவமாக நடந்துன்னா சோதனைகளை குறைக்கலாம். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய கன்னி ராசி அன்பர்களே, இப்போ நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கன்னி ராசிக்கு 10வது இடம் மற்றும் 11வது இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தரப்போகிறார். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் அதிசாரமாக 12வது வீட்டிலையும் இருப்பார். சனி பகவான் களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். ராகு பகவான் 6வது வீட்டிலும் அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதத்திற்கு பிறகு 5வது வீட்டிலும் இருந்து பலன்களை தரப்போகிறார். கேதுவை பொறுத்தவரை 12வது வீடு மற்றும் 11வது வீடு ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானோட சஞ்சாரம் மிக மிக முக்கியமானது. குரு பகவான் 10வது வீட்டில் இருக்கும்போது ஒரே ஒரு மாதம்தான் இருக்க போகிறார். மே மாதத்திற்கு பிறகு 9வது வீட்டுக்கு உச்சமாக வர இருக்கின்றார். ஆகவே குரு பகவானை பொறுத்தவரை 10வது வீடு சிறப்பான இடம் அல்ல. வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது பதவி சம்பந்தமான ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். இல்லை தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அதில் எதிர்பாராத சில சங்கடங்கள். நீங்கள் வாடகைக்கு ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த வாடகையை திடீர்னு 5000 ரூபாய் ஏற்றிடுவாங்க. அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது. நீங்கள் நம்பிக்கையாக இருந்த உங்களுடைய தொழில் கூட்டாளி நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்து கொள்வார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது சிக்கல்கள் இருக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேறு அடிமை தொழில் செய்தாலும் அந்த இடத்துல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் நியாயமில்லாத எதையாவது ஒன்றை செஞ்சுட்டு அதில் மாட்டின்னு முழிக்கக்கூடிய தன்மையும் இந்த நேரத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு மாதம்தான், மே மாதம் மாத்திரம்தான். அதுக்கப்புறம் அந்த ஏப்ரல் 15லேருந்து 26 மே வரைக்கும் தான் 10வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து இந்த மாதிரி கொஞ்சம் சுமாரான பலன்களை தர இருக்கிறார். அதுக்கப்புறம் 11வது வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குருவை பொறுத்தவரை கன்னிராசிக்கு 11வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல உச்சனாக அவர் பலனை தர இருக்கின்றார். குரு பகவான் 11வது இடத்துல நல்ல அற்புதமான பலன்களை தர இருக்கின்றார். 11வது இடத்தை பொறுத்தவரை எந்த கிரகமாக இருந்தாலுமே லாபகரமான ஒரு பலனைத்தான் தரும். பல விதங்களில் சுப பலன்களை இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் பெறுவார்கள். மூத்த உடன்பிறப்பு மூலமாக ஏதாவது அனுகூலமான செய்தி கிடைக்கும். இல்லை அவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பெரிதளவு உதவிகரமாக இருக்கும். பணம் கொஞ்சம் அதிகமாக கையில் புரளுகின்ற காலமாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் எப்போமோ நீங்கள் கொடுத்து வச்ச பணம் இப்போ சேரும். அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கு திடீர்னு இன்சென்டிவ் கொடுக்குற ஒரு மாதிரியான சந்தோஷ செய்தி கிடைக்கும். இன்னும் சில பேருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட உங்களுடைய அந்த வியாபார பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகி அதிகப்படியான வியாபாரம் மட்டுமல்ல லாபமும் அதிகரிக்கும். சில பேருக்கு சித்தப்பா சித்தி அவங்களுடைய ஆதரவு, அவங்களுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி
லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11வது இடத்துல குரு பகவான் மிக அற்புதமான பலன்களைத்தான் தரப்போகிறார். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொட்டதெல்லாம் தொடங்கும். நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளுமே சுபமாக வெற்றியாக உங்களுக்கு பேர் சொல்லுகின்ற அளவிற்கு முடியும். கன்னிராசியை பொறுத்தவரை கோச்சார சனி அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களை ஆட்டி பார்க்குற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் கன்னிராசியை பொறுத்தவரை 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். களத்திர ஸ்தானம். களத்திரத்தின் மூலமாக அல்லது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள் அல்லது அவங்களோட முயற்சிகள் தோல்வி அடைகிறதுனால அதில் உங்களுக்கு பொருளாதார நஷ்டம், அவங்களோட ஆசைகளை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செய்ய போகிற செலவுகள், இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை துணைக்காக சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைகின்ற காலமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பேச்சை கேட்காம, உங்களோட ஆலோசனையை பெறாமல் அல்லது உங்களுக்கு நன்மை தருகின்ற செயலாக இல்லாத சில விஷயங்களை செய்கின்ற காலமாக இருக்கும். மொத்தத்தில் வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு சங்கடங்களும் தொல்லைகளும் மன வருத்தங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சனி பகவானை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை தருகின்ற அமைப்பில் இல்லை. அதே மாதிரி தான் ராகு பகவானை எடுத்தால், ராகு பகவான் உங்கள் கன்னி ராசிக்கு 6வது இடத்துல மிக அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கார். நல்ல பலன்களை, சுப பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்கார். எதிரிகளிடம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களை பகைச்சின்றவங்க கஷ்டப்படுகின்ற அல்லது அவங்க மாட்டிக்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை தானாகவே அமையும். நீங்கள் வாங்கின கடனுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் சொத்து அல்லது உங்களுடைய பெற்றவர்களோ அல்லது சகோதரர்களோ உதவி செய்து அந்த கடனை அடைக்கின்ற சூழ்நிலை பிறக்கும். சில பேருக்கு வாகன யோகம் அமையும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க 4 வீலர் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை பிறக்கும். சில பேருக்கு புதுசாக வண்டி வாங்குகின்ற சூழ்நிலை பிறக்கும். அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்காடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சனி பகவானோட அமைப்பில் தோல்வி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ராகு பகவான் அற்புதமாக 6வது வீட்டில் இருந்து பலன்களை தருகின்ற போது வழக்கில் வெற்றின்னு வருது. அப்போது அந்த வழக்கில் உங்களுக்கு லாப நஷ்டம் மொத்தமாக கூட்டி கழித்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு நன்மைகளாக முடியும். அதே மாதிரி உங்களுடைய தாத்தா உடல்நிலை சம்பந்தமாக, அதுவும் குறிப்பாக தந்தையார் வழி தாத்தாவுக்கு ஏதாவது உடல்நிலை சிகிச்சைக்காக பணம் செலவழிகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ரொம்ப ஜாதகமும் பலவீனமாக இருக்கிற யாருக்காவது இந்த கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மனசில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எதை தொட்டாலும் நமக்கு நடக்குமா நடக்காதா, இது சரியாக இருக்குமா, இது ஏற்கனவே நஷ்டத்தை தருமா அப்படிங்கிற பெரிய கவலைகள்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். பொதுவாக இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும்போது நம்ம புத்தியும் சரியாக வேலை பண்ணாது. நம்ம முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும்போது தான் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும், அல்லது நம்முடைய செயல்பாடுகளில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். தோல்விகளையே சந்திச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் புத்தி வேலை பண்ணாமல் மந்தமாக இருக்கிற, விரக்தியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். தப்பான வழிகளில் மனம் ஈடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல, இது தப்பாக இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லைங்கிற மாதிரி நம்மளாமே சமாதானப்படுத்தி கொள்ளுகின்ற சூழ்நிலை. அதே மாதிரி வழக்குகளில் ஏதாவது தோல்விகள் ஏற்படலாம். காதலில் தோல்வி, காதலில் பிரச்சனை, இல்லை காதல் மூலமாக குடும்பத்தில் ஒரு குழப்பம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. அப்போ ராகு பகவானை பொறுத்தவரை ஒரு 5 மாதம் சூப்பரான பலனை தரப்போகிறார். அதுக்கப்புறம் டூப்பரான பலனை தான் தரப்போகிறார் ஒரு 5 மாதம். கேதுவை பொறுத்தவரை 12வது இடம் மற்றும்
11வது இடத்துல இருந்து பலன்களை தரப்போகிறார். நவம்பர் வரைக்கும் 12வது இடத்துல இருப்பார். ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. வாகனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அல்லது இருக்கிற வாகனத்துக்கு பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்முடைய கால்கள், பாதம் போன்ற விஷயங்களில் ஏதாவது அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் வீணாக விரயமாகக்கூடிய தன்மை இருக்குது. யார்ட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சொத்து பத்துகளை வச்சு யாருக்காவது தெரிந்தவர்களுக்கோ உறவினர்களுக்கோ பேங்க்லேயோ எங்கேயாவது கடன் வாங்கி தர்றது அந்த சொத்தையே அழிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அதே நேரத்தில் கேது பகவான் 11வது இடத்துல நல்ல அமைப்பில் அருமையாக ஒரு பலன்களை தருகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கார். பொதுவாக 11வது வீடு எல்லாருக்குமே நன்மை தருகின்ற இடம்தான். தொழிலில் வெற்றி கிடைக்கும், கலத்திரத்துக்கு அதாவது வாழ்க்கை துணையோட உடல்நிலை ரொம்ப சீராக இருக்கும், உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், நினச்சதை சாதிக்கின்ற சாமர்த்தியம் இருக்கும், வியாபாரத்தில் லாபம் இருக்கும், தொலைந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், பல தொழில்களில் பல கலைகளில் திறமையாக காட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். ஆகவே கன்னிராசியை பொறுத்தவரை குரு பகவான் சில மாதங்களும், சனி பகவானை பொறுத்தவரை முழுவதுமாக தீமைகளை செய்கின்ற அமைப்பில் தான் இருக்கார். ராகு கேதுவும் நவம்பருக்கு பிறகு, ராகுவும் நவம்பருக்கு முன்பாக கேதுவும் பாதகமான நிலையில் இருக்கார். ஆகவே இந்த கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு கலப்படமான பலன்களை தருகின்ற, அதே நேரத்தில் பணக்கஷ்டம் இல்லாத ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை தருவார். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.